வணக்கம். நான் உங்கள் நந்தகோபால், உங்களோட மருத்துவ காப்பீட்டு ஆலோசகர். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஸ்டார் ஹெல்த்தோட யங் ஸ்டார் பாலிசி பத்தி தான். இத வெறும் ஒரு இன்சூரன்ஸ்னு சொல்ல முடியாதுங்க. இது இளைஞர்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு லைஃப் ஸ்ட்ராட்டஜி. வாங்க, இந்த பாலிசில அப்படி என்னதான் இருக்குன்னு தெளிவா அலசி ஆராயலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். இளமையிலே ஏன் பாலிசி எடுக்கணும், சில்வர் மற்றும் கோல்டு திட்டங்களுக்கு இடையில என்ன வித்தியாசம், இதுல கிடைக்கிற மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ், பிரீமியத்தை குறைக்கிற வெல்னஸ் டிஸ்கவுண்ட்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா எதற்கெல்லாம் கவரேஜ் கிடையாது, இதெல்லாம் பத்தி தான் நாம பார்க்க போறோம். பகுதி 1, இளமையிலேயே தொடங்குங்கள், பாதுகாப்பாக இருங்கள். இதுதான் ஆரம்ப கால காப்பீட்டின் தத்துவம். ஸ்டார்ட் யங், ஸ்டே கவர்ட். அதாவது இளமையிலேயே தொடங்குங்கள், பாதுகாப்பாக இருங்கள். இது வெறும் ஒரு விளம்பர வாசகம் கிடையாதுங்க. நீங்க இளமையாவும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமாவும் இருக்கிறப்பவே ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த ஸ்மார்ட்டான நிதி முடிவு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பதறவதை விட முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் எப்பவுமே புத்திசாலித்தனம். சரியா? 18 முதல் 40 வயது வரை இந்த பாலிசில சேர்றதுக்கான வயது வரம்பு இதுதான். ஏன் குறிப்பா இந்த வயசு? ஏன்னா இந்த திட்டம் குறிப்பா இளைஞர்களோட தேவைகளை மனசுல வச்சு பக்காவா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க இந்த வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா கண்டிப்பா இந்த பாலிசி உங்களுக்கானது தான். இங்க தான் இந்த பாலிசி மத்த திட்டங்கள்ல இருந்து தனித்து நிக்குது. பொதுவா ஒரு பாலிசியில ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்கணும்னா 3ல இருந்து 4 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா இந்த யங்ஸ்டார் திட்டத்துல அந்த காத்திருப்பு காலம் ரொம்பவே குறைக்கப்பட்டு வெறும் 1 வருஷமா இருக்கு. இது இளைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த 100% எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கியூமுலேட்டிவ் போனஸை குறிக்குது. அதாவது நீங்க கிளைம் எதுவும் பண்ணாத ஒவ்வொரு வருஷமும் உங்களோட அடிக்கடை காப்பீட்டு தொகையில 20% கூடுதலா ஆட் ஆகிட்டே வரும். இது உங்களோட பாலிசி தொகை அப்படியே 100%, அதாவது டபுள் ஆகிற வரைக்கும் தொடரும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்கிற ஒரு பெரிய ரிவார்டுன்னு சொல்லலாம். சரி, இப்ப பகுதி 2க்கு போயிடலாம். சில்வர் மற்றும் கோல்டு திட்டங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எந்த திட்டம் சரியா இருக்கும்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிங்க. சில்வர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஆனா ரொம்ப விரிவான கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிசி. ஆனா ஒருவேளை உங்களுக்கு கல்யாணமாகி குடும்பத்தை விரிவாக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோல்டு திட்டம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதுல மகப்பேறு செலவுகள், அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கிடைக்கிற தினசரி ரொக்க பலன், இது எல்லாமே எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். கோல்டு திட்டத்துல இருக்கிற இந்த மகப்பேறு கவரேஜ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். இதுல ஒரு பிரசவத்துக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அதிகபட்சமா 2 பிரசவங்களுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு 36 மாச காத்திருப்பு காலம் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பா புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கு இது ஒரு சூப்பரான சப்போர்ட். அடுத்து பகுதி 3, நவீன சிகிச்சைகள் மற்றும் கவனிப்பு. அட்வான்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா எப்படி எதிர்பாராத விஷயங்களை சமாளிக்கலாம்னு பார்க்கலாம். பொதுவா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பா கிடைக்கும். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள், ஸ்டெம் செல் தெரப்பி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், ஓரல் கீமோதெரப்பி, பலூன் சினோபிளாஸ்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான அதிக செலவாகக்கூடிய அதிநவீன சிகிச்சைகளுக்கும் இதுல கவரேஜ் இருக்கு. ஸோ வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நீங்க தைரியமா இருக்கலாம். இந்த 25% போனஸ் விஷயம் ரொம்பவே அருமையான ஒண்ணு. அதாவது துரதிர்ஷ்டவசமா ஏதாவது சாலை விபத்து நடந்து நீங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டா உங்களோட அடிப்படை காப்பீட்டு தொகையிலிருந்து எக்ஸ்ட்ராவா 25%, அதாவது 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூடுதலா கவரேஜ் கிடைக்கும். அடிக்கடி டிராவல் பண்ற சுறுசுறுப்பா இயங்குற இளைஞர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மனநிம்மதியை கொடுக்கும். வாங்க இப்ப பகுதி 4க்கு போகலாம். வெல்னஸ் தள்ளுபடிகளை பெறுதல். உங்களோட ஆரோக்கியத்தை எப்படி ஒரு கேம் மாதிரி மாத்தி உங்களோட பிரீமியத்தை குறைக்கலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஸ்டார் வெல்னஸ் ஆப் மூலமா உங்களோட தினசரி உடற்பயிற்சிகளை ட்ராக் பண்ணி நீங்க பாயிண்ட் சம்பாதிக்கலாம். நீங்க 751ல இருந்து 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களோட பிரீமியத்துல 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்க வாக்கிங் போறதுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் கூட இங்க உங்க பர்ஸ்ல பணம் மிச்சமாகும். ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தள்ளுபடி இல்லைங்க, இன்னும் சில ஸ்மார்ட்டான வழிகளும் இருக்கு. நீங்க முதல் முறையா ஆன்லைன்ல பாலிசி வாங்கினா 5% தள்ளுபடி. அதுவே 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமா சேர்த்து பாலிசி எடுத்தீங்கன்னா 10ல இருந்து 12.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு அட்வைசரா நான் என்ன சொல்வேன்னா, இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால கணிசமான பணத்தை மிச்சப்படுத்த முடியும். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, எதற்கெல்லாம் கவரேஜ் இல்லை, உங்களோட பாலிசியோட எல்லைகளை புரிந்து கொள்ளுதல். ஆனா எதற்கெல்லாம் கவரேஜ் கிடையாது? ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது கண்டிப்பா கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான்.
பொதுவா எல்லா புரோச்சர்கள்லயும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பெருசா சொல்லுவாங்க. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட்டா இந்த பாலிசியோட எல்லைகள் என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்த முக்கியமான விளக்குகளை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. சும்மா பிளட் டெஸ்ட் பண்றதுக்கோ ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ மட்டும் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அதுக்கு கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி அழகுக்காக பண்ணிக்கிற காஸ்மெட்டிக் சர்ஜரி, மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படாத சிகிச்சைகள், வேணும்னே தங்களை காயப்படுத்திக்கிறது, அப்புறம் ஆல்கோஹால் அல்லது போதைப்பொருள் மறுவாழ்வு சிகிச்சைகள், இதுக்கெல்லாம் கவரேஜ் கிடையாது. இந்த லிமிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் நாளைக்கு கிளைம் பண்ணும்போது எந்த ஏமாற்றமும் இருக்காது. இறுதியா இந்த புள்ளி விவரத்தை பாருங்க. 97% கிளைம்கள் வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள அங்கீகரிக்கப்படுது. இது உண்மையிலே ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். இளமையில இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல முடிவு மட்டும் கிடையாது, அது ஒரு கட்டாயம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களோட ஆரோக்கிய திட்டம் உங்க எதிர்காலத்தை சந்திக்க தயாரா இருக்கா? இந்த பாலிசி விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.